வெல்கம் டு சத்யானந்த் சேனலுங்க. இந்த வீடியோவில் சம்மர் வெக்கேஷனுக்கு நாங்கள் எங்கே போகணுன்னு தான் காட்ட போகிறோம். சம்மர் வெக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வயோமிங்கில் இருக்க எல்லோஸ்டோன் நேஷ்னல் பார்க்குக்கு தான் போகணும். எல்லோஸ்டோன் நேஷ்னல் பார்க் வந்து யூஎஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் நேஷ்னல் பார்க்கு. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வல்கனோ இருக்குங்க. இந்த ஆக்டிவ் வல்கனோவால் நிறைய கெய்சர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கெய்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வல்கனோ கீழே இருக்குங்க இல்லையா, அது மேலே வந்து ரெயின் வாட்டர், அதுக்கப்புறம் ஸ்னோ மெல்ட் ஆகிற வாட்டர் எல்லாம் வந்து அந்த ஆக்டிவ் வல்கனோ மேலே பட்டு நல்லா ஹீட் ஆகி 250 டிகிரிஸ்க்கு வந்து ஸ்ட்ரீம் ஆகி வெளியே வருதுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஓல்டு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க கெய்சர் தான் பெரிய கெய்சர். இது வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து எரப்ட் ஆகி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 183 ஃபீட்டுக்கு ஹைட்டுக்கு போகுமாங்க. அது பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நேச்சுரலாக பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ காடை எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையும். அந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெய்சர்ஸ் இருந்துச்சு. பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம நார்மலாக இங்கே எங்கேயுமே பார்க்க முடியாது, அந்த இடத்துல தான் பார்க்க முடியும். ஏன்னா அங்கே ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்கிறதால அங்கே நல்லா அது வந்து நல்லாவே பார்க்க முடியும். வாட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருந்ததுங்க. பட் நாங்கள் அவ்வளோ நியராக நாங்கள் போகல. கொஞ்சம் அவங்களே வந்து ஒரு போர்ட் வாக் மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம அது எதுவுமே அது மேலே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா வெறும் கெய்சஸ் மட்டும் ஸ்பெஷல் இல்லைங்க, நிறைய ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய வேலிஸ் இருக்குது, நிறைய அனிமல்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கும் நம்ம வந்து நீங்கள் வெஸ்ட் எல்லோஸ்டோனில் ஸ்டே பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆச்சு ட்ரைவ் பண்ணி எல்லா இடத்துக்கும் போகணும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் எல்லோஸ்டோனுக்கு பக்கத்தில் ஐடஹோன்ற ஒரு ஸ்டேட்டில் இருந்தோம். அங்கேருந்து எங்களுக்கு ஒரு 15 minutes தான் வெஸ்ட் எல்லோஸ்டோனுக்கு. அந்த வெஸ்ட் எல்லோஸ்டோனில் நிறைய கெய்சர்ஸ் தான் இருக்குது. ஆனால் அதையும் கொஞ்சம் நீங்கள் தாண்டி போனீங்கன்னா நிறைய ஃபால்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் வெஸ்ட் எல்லோஸ்டோனில். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்னோ வந்து மெல்ட் ஆகி சம்மரில் இந்த மாதிரி ஃபால்ஸாக நிறைய வருது. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா கிராண்ட் கேனியன் ஃபால்ஸு. இந்த ஃபால்ஸ் வந்து மெயின் அட்ராக்ஷன் எல்லோஸ்டோனில். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஐடஹோவில் கேபின் எடுத்து தாங்க தங்கணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபினில் வந்து ஒரு 3 families தங்கலாம். அங்கே போய் சமைச்சிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து நம்ம ஃபுட்டெல்லாம் கிடைக்காதுங்க. ஒரு 1 or 2 days நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் 1 week வந்து நம்ம ஃபுட் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ அங்கே போயிட்டு கிட்ஸுக்காச்சும் சமைக்கணும்னுட்டு சமைச்சோம். ஆனால் அது சமைச்சதால தான் கொஞ்சம்னாச்சு டயர்ட்னஸ் இல்லாமல் இருந்துச்சு. நம்ம ஃபுட்டு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம போகிற இடம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான். அதனால் வந்து அங்கெல்லாம் வந்து ஷாப் இருக்கும் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபுட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் குட் ஐடியா. நாங்கள் பார்த்திங்கன்னா ஐடஹோலேருந்து அடுத்தது வந்து கிராண்ட் டீட்டன் போனோம். கிராண்ட் டீட்டனில் வந்து ஜாக்சன் ஹோல்ன்ற ஒரு பிளேஸில் பார்த்திங்கன்னா நல்லா மவுண்டெயின் இருந்துச்சு. அது வந்து ஒரு 10,000 feet ஹைட்டு இருக்குங்க. ஸோ அது மேலே போய் பார்த்தோம். செம்ம வியூவு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அனிமல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா வெஸ்ட் எல்லோஸ்டோனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பைசன்ஸ் இருக்குங்க. எக்கச்சக்க பைசன்ஸ் வந்து உங்களுக்கு ரோடு ஓரத்துலேயே நிறைய பைசன்ஸ் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் பைசன்ஸு எங்கே பார்த்தாலும் பைசன்ஸை பார்க்கலாம். ஆனால் வந்து பேர்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பேர் டூத் மவுண்டனுக்கு தான் போகணும். அங்கே தான் நாங்கள் பேர் பார்த்தோம், மூஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய எல்க்கு வெஸ்ட் எல்லோஸ்டோனில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்லி பேரு மாமா பேரோட இருக்குது. மாமா பேரும் கப் பேரும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மாமா பேர் இருக்குதுன்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கும். இந்த கிறிஸ்லி பேர் வந்து நாங்கள் இங்கே தாங்க பார்த்தோம். நாங்கள் வந்து ஸ்மோக்கி போனப்போ பார்த்திங்கன்னா பிளாக் பேர்ஸ்லாம் பார்த்தோம். பட் கிறிஸ்லி பேர் இங்கே தான் அதிகமாக இருக்குமா. ஸோ கிறிஸ்லி பேரை பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு கப்ஸோடு. அது வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக அம்மாவை ஃபாலோ பண்ணி போகுது. நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப குளிரும் இல்லை, கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. ஆனால் ஒரு 2 days கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு. பட் நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் இங்கே வின்டர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ பைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சுங்க. ஒரு 30,000 பைசன்ஸ் வந்து வெஸ்ட் எல்லோஸ்டோனில் இருக்குது. நம்ம ரோட்டில் போகிறப்பெல்லாம் க்ராஸ் பண்ணணும். ஸோ நைட்டு ட்ராவல் அங்கே வந்து பண்ணவே கூடாதுங்க. நம்ம டே டைமில் தான் பண்ணணும். ஆனால் பார்க்க
அந்த வேலிஸு சீனிக் வியூஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அங்கே பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுட்டு எடுத்துக்கோங்க. ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் அங்கே பண்ணால் மட்டும்தான் நம்ம 1 வீக்கு அது மாதிரி சர்வைவ் பண்ண முடியும். இல்லாட்டா 2 டேஸ்லேயே நம்மளுக்கு டயர்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நடக்கிற மாதிரி இருக்கும். 6 ஹவர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நிறைய ஷாப் இருக்காது. வெஸ்ட் எல்லோ ஸ்டோன் கேட் கிட்ட ஷாப் இருக்குது. பட்டு உள்ளே போயிட்டோன்னா வெஸ்ட் எல்லோ ஸ்டோனுக்குள்ளே போயிட்டோன்னா எந்த ஷாப்புமே கிடையாது. நாங்கள் அங்கே பார்த்திங்கன்னா பிளாக் பேர்ஸும் பார்த்தோம். பிளாக் பேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மாமா பேரை கூட தான் இருந்துச்சு. அந்த கவ்வு பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அப்படியே அழகாக தூக்கி கொஞ்சம் தானே இருந்துச்சு. ஆனால் அது கிட்டலாம் நம்ம போகவே முடியாதுங்க. நம்ம இருக்கிறோன்னு தெரிஞ்சாலே அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெரோஷியஸாக ஆகிடும். என் குட்டி பையன் பார்த்திங்கன்னா இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.